அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. அதாவது ஒரு மனிதன் நல்லா இருப்பான், எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், குழந்தை குட்டி நல்லா இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும், தோட்டம் இருக்கும், துறவு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவன் மட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்படுவான். அப்படி அந்த கஷ்டப்படுவான் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் என்ன சொன்ன, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பளிங்கு கணக்காக இருக்கும். ஆனால் அவர்கள் ஐயா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்பாங்க. அந்த கஷ்டப்படுகின்ற ஒரு அமைப்பை கண்டுபிடிக்க ஜோதிடருக்கு தெரியணும். அப்படி தெரிவதற்கு நீங்கள் என்ன சொன்னா, சில சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு குழந்தை ஊனமா பிறந்துருது அப்படின்னு சொல்லி வரும்போது, ஏன் ஊனமா பிறந்தது அப்படிங்கிறதுக்கு அப்பா அம்மா ஜாதகம், அந்த பிறந்த குழந்தையுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு ஜாதகம், குழந்தை 3 வயது முடிந்து விட்டது, மூளை வளர்ச்சி இல்லை. அப்ப மூளை வளர்ச்சி இல்லைன்னா ஜாதகத்தில் எப்பயுமே ராகு கேதுகள் என்று சொல்லக்கூடிய அந்த கிரக அமைப்பு உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் இருந்தால், ஏன்னா உயிர்காரகத்தில் தான் ராகு கேதுகளுடைய நட்சத்திரம் இருக்கு. இப்ப மிதனம் உயிர்காரகம், தனுசு உயிர்காரகம், மேஷம் உயிர்காரகம், துலாம் உயிர்காரகம். இந்த இன்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 இடத்துல என்னது இருக்கும், ராகு கேதுகளுடைய நட்சத்திரம் இருக்கும். இந்த பக்கத்துல குறுக்காக ஒரு இன்ட்டு போடுங்க. சிம்மத்துல கேது இருக்கும், அதே சமயத்துல கும்பத்துல ராகு இருக்கும். அப்ப மொத்தத்துக்கு என்ன சொல்லலாம்னா 4, 2, 6 இடத்துல உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் நிற்கும் போது ஜோதிடத்தை கவனமா பார்த்து சொல்லணும். அப்ப ராகு கேதுகள் நிக்கிறது என்ன செய்ய, எல்லாமே சாதாரணமா நினைச்சிட்டேன். அவங்கதான் என்ன சொன்னா, கொடுமையிலும் கொடுமையை என்ன சொன்னா, கர்ம வினைக்கு தண்டனை கொடுக்கறது அவங்கதான். அப்ப அப்பா ஜாதகத்தில் மேசத்தில் ராகு, பிள்ளை ஜாதகத்தில் மேசத்தில் ராகு, துலாத்தில் கேது. அப்ப அங்க ஒரு மைனஸ். அப்பா ஜாதகத்துல என்ன சொல்லலாம்னா கும்பத்தில் ராகு, கும்பத்தில் கேது, சிம்மத்தில் ராகு. இது எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அப்ப பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்க என்ன ஆதிபத்தியத்துல நம்ம ஜாதகம் குறிக்கின்ற நாள் குறிக்கின்ற நேரத்தில் என்ன சொல்லலாம்னா, ஆண் பெண் ஜாதகத்தில் என்ன சொல்லலாம்னா ஆண் பெண் ஜாதகத்தில் ஏதோ ஒரு நாளை குறிச்சு கொடுத்துட்டோம்னா அந்த கர்ம வினையால் ஏற்படக்கூடிய இலைநிலைகளுக்கு ஜோதிடரும் பொறுப்பாவார். அதனால கரெக்டான டயத்துல குறிக்கணும். அப்ப எந்த ஒரு மனிதனும், அதோடைய டாபிக் கொஞ்சம் ஒரு பேச வந்தது ஒண்ணு, அந்த டாபிக் விட்டுருச்சுன்னா வராது. ஒரு காலகட்டத்தில் இப்ப நமக்கு கோச்சார ரீதியாக கும்பத்தில் ராகு சரியான இடத்துல இருக்கு, சிம்மத்தில் கேது சரியான இடத்துல இருக்கு. அடுத்த வருஷம் என்ன சொன்ன, இந்த ராகு கேதுகள் என்ன சொன்னா எங்க கீழே இறங்கும், மகரத்திற்கும் கடகத்துக்கும் போகும். அப்ப பாதிப்பு வராது. ஆனால் ராகு தனுசில் வரும்போதும் கேது மிதனத்தில் வரும்போதும் 1.5 வருஷம் கல்யாணம் பண்ணக்கூடாது. 1.5 வருஷம் கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன சொன்னா, கண்டிப்பாக உங்களுடைய உயிர்காரகத்தில் அந்த கல்யாணம் பண்ணிய காலங்கள் என்ன சொன்னா பிரச்சனைக்குரியதாக இருக்கு. ராகு இதுகள் தலைமாத்தி உட்கார்ந்துருக்கான்.
இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதைத்தானே கண்டுபிடிச்சு என்ன சொல்லணும், நம்ம வந்து பிரச்சனை இல்லாம பார்ப்பதற்கு வந்து நம்ம வந்து சரியாகணும். அப்ப அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அந்த காலத்தை தள்ளிப்போம். ஏன்னா அந்த காலத்துல குழந்தை கன்சீவ் ஆயிருச்சுன்னு வைங்க, 1.5 வருஷம் 18 மாசம், இந்த 18 மாசத்துல வந்து கன்சீவ் ஆயிருச்சுன்னா அது பிறகு என்ன ஆகும், ஆத்தா அப்பனுக்கு உள்ள மாதிரியே வந்து பிள்ளைக்கும் பிறந்தா என்ன ஆகும், ஊனத்தை கொடுத்து விடும். உயிர்காரகம் என்பது பொருள்காரகத்தினால வந்து எப்படினாலும் தப்பிச்சிடலாம். இன்னைக்கு துட்டு இல்லைன்னா வந்து என்ன சொல்றேன், நான் வந்து என்ன சொல்றேன், போடா போ அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் உயிர்காரகத்தில் வந்து நாம் வந்து என்ன சொன்ன தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ராகு கேதுகள் வந்து கண்டிப்பாக, ராகு இருக்கின்ற நட்சத்திரத்தில் கேது உட்காரக்கூடாது, கேது இருக்கின்ற நட்சத்திரத்தில் வந்து ராகு உட்காரக்கூடாது. அந்த கட்டத்துக்குள்ள அப்படி உட்கார்ந்து முடிக்கப்படுகின்ற காலத்தில் நடந்த கல்யாணம் பின்னாடி அந்த சந்ததிகள் வந்து பிறப்பு பெரிய பாதிப்பை கொடுக்கிறது. இதை நாம் வந்து தெரிஞ்சுக்கிடணும். ஜோதிடத்துல வந்து எப்படி எப்படியோ பேசி வந்து என்ன சொன்ன, இந்த குறியை பார்த்தா அது வந்துடும், அதெல்லாம் வராது. எதை பார்த்தா வந்துடும், அப்ப ஜாதக கட்டத்துக்குள்ள இருக்கிற திசை புத்தி இருப்பு அந்தரம்லாம் என்ன சொல்ல சும்மாவா? திசைதான் கதாநாயகன், புத்தி அதுக்கு அடுத்தான். திசை பெர்மிஷன் கொடுக்கலன்னா புத்தி செயல்பட முடியாது. புத்தி பெர்மிஷன் கொடுக்கலைன்னா அந்தரம் செயல்பட முடியாது. அந்தரம் பெர்மிஷன் கொடுக்க சூட்சுமம் செயல்பட முடியாது. இவ்வளவு தூரத்திற்கு வந்து ஜோதிடம் வலிமையானது. அப்ப எல்லாரும் கல்யாணம் முடிக்கும் போது ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருக்கின்ற காலத்தில் சரியாக இருக்கிறதா? ஒரு மிதனத்தில் வந்து ராகு இருக்குதா, ஓகே, ஏன்னா ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் ராகுவுடைய நட்சத்திரமே இருக்குது. தனுசுல கேது இருக்குதா, அங்க கேதுவுடைய நட்சத்திரம், நோ ப்ராப்ளம். அப்படி பார்த்து முடிக்கணும். இது ஜோதிடர்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதற்கு அடுத்து நான் பேச வந்தது என்ன சொன்னேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு இம்சை வந்து ஒரு மனிதனுக்கு நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னா நீங்க நுணுக்கமா வந்து என்ன சொன்னா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எப்பயுமே நேர் ராசியின் கடைசி பாதம். நேர் ராசியின் கடைசி பாதம் என்னது? புதன். புதனுடைய 4ஆம் ஆயில்ய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம். ஆயில்ய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம். அதற்கடுத்து என்ன சொன்னா கேட்டை நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம். அதுக்கடுத்து உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும், அதற்கடுத்து வந்து நெருப்பு ராசியின் முதல் பாதம் அசுபதி 1, மகம் 1, மூலம் 1. இதுல போய் ஒரு கிரகம் மாட்டுச்சுன்னு வைங்க, அவங்கள நச்சு புழிஞ்சு சக்கையா எடுத்துருவான். சோறு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கவலம் கூட சாப்பிட்டு வயிற்ற ஊத வச்சிருவான். ஒரு ஆசைப்படுவீங்க, ஆசைப்பட்டுட்டு என்ன சொல்றான்னா அது தலைமையில வந்து உட்காந்துட்டு என்ன சொல்றான்னா கடைசி வரைக்கும் விடாது. ஐயோ இதை எதுக்குடா பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப இதில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா, அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா நுணுக்கம். அப்ப நீங்க இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான தீர்வு இல்லை. தீர்வு இல்லைன்னா வந்து அந்த கிரகத்திற்குன்னு ஒரு ஆசை இருக்கும். இப்ப சுக்கிரனே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து புதனுடைய நட்சத்திரத்தின் 4ஆவது பாதத்திலேயோ கேதுவுடைய நட்சத்திரத்தின் 4ஆவது பாதத்திலே உட்கார்ந்தாச்சுன்னா சுக்கிரன் சார்ந்த அந்த ஆசைகளை வந்து தவிர்த்து விடுதல் நல்லது. இல்லைன்னா மன நிம்மதி இருக்காது. லக்ஸுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன நிம்மதி இல்லாம போயிடும். எந்த கிரகம் அந்த ஆதிபத்தியத்தில் உட்காந்து, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் அவருக்கு வந்து என்ன சொன்ன புத்திரஸ்தான ஆதிபதி மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம். அவரால் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னான்னா ஒரு பெரிய நல்ல லெவல்ல இருந்தும் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட முடியல. 17-18 வருஷம் ஆச்சு. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் எப்பயுமே ஜாதகத்தை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணுவேன். ஏன் இந்த நபருக்கு இது இல்லை, என்ன காரணம்
இதற்கு ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் மைண்ட் எனக்கு உண்டுங்கிறதுனால அந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்பது என்னது? கண்டாத்திர நட்சத்திரம். கண்டாத்திர நட்சத்திரம் அந்த அதாவது எப்பயுமே அசுபதி கேதுவுடைய நட்சத்திரத்தின் முதல் பாதமும் புதனுடைய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் கொடூரமான விஷம் அப்படின்ட்டான். கொடூரமான விஷம். அந்த கொடூரமான விஷத்துல போய் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் சேர்த்தான் வாங்கின அடி. அவன் அந்த கர்மத்தை அனுபவிக்க பிறந்தவன். அந்த கர்மத்தை அனுபவிக்க பிறந்தவன். அப்ப அந்த கர்மத்தை அனுபவிக்க பிறந்தவன் என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாது. வாங்கிக்கிட்டே தான் உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறது இந்த பிறப்புடைய கர்மா. இதை தீர்ப்பதற்கு அவன் அந்த விஷயத்துல ஆசைப்படாம இருக்கும். சூரியனா பெரிய லெவலுக்கு ஆசைப்படாத, புகழ் கூர்த்திக்கு. சந்திரனா மனம் போன போக்குல போகாத, உனக்கு செட் ஆகாது. செவ்வாயா நீ வேற தீரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத, உனக்கு ஆகாது. அதற்கடுத்து புதனா போட்டித் தேர்வுகள் எல்லாம் கவனமா இருக்கும். 1 மார்க்ல போயிடும். இதை கண்டுபிடிக்க முடியாம திண்டாடுவாங்க. என்னடா 1 மார்க்ல தானே போச்சு அப்படின்ட்டு. குருவா பிள்ளையில கை வச்சிருவான். சுக்கிரனா கல்யாணத்துல கை வச்சிருவான். அந்த காரகம் என்னவோ அவர் கஷ்டப்படுவார். சனியா வேலையில கை வச்சிருவான், தொழில கை வச்சிருவான். ராகுவா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க விட மாட்டான். கேதுவா ஞானம். இதெல்லாம் என்ன சொன்னா டம்மியாக இருக்கும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டப்படுகிறோம் என்பது பிறப்பின் காரணமே. அந்த பிறப்பு சரியாக இருந்து விட்டால் எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை, எங்கேயும் போய் என்ன சொன்ன விழுந்து கும்பிட வேண்டியதில்லை, மாலை போட வேண்டியதில்லை, பூ மாலை வாங்க வேண்டியதில்லை, விடலை போட வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. பிறப்பு சரியில்லாதவன் தான் கோயிலுக்கு ஓடி 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 ஏதாவது தாக்கறதுக்கு போய் தானே போறான். தாக்கம் இல்லாம சும்மா போய் சொன்னா போக மாட்டான். எல்லா மனிதனுக்கும் வயிறு நிறைந்து விட்டால் என்று சொன்னால் நிம்மதியான தூக்கத்தை தான் எதிர்பார்த்து இன்று வரை இருக்கிறானே தவிர அதை விடுத்து என்ன சொன்ன இதெல்லாம் நீங்க மைண்டூட்டா கவனிக்கணும். மைண்டூட்டா கவனிச்சீங்கன்னா என்ன சொல்றான்னா எப்பயுமே நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன வேற ஒண்ணும் இல்லை. புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நீங்க அந்த ஆசைப்படாமல் இருக்கணும். அந்த ஆசைப்படாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக ஆமா நமக்கு கொடுப்பன இல்லை, என்ன செய்வது? அப்ப கண்டாத்திர நட்சத்திரம் என்பது கேதுவின் முதல் பாதமும் அதற்கடுத்து ரேவதி. கேதுவின் முதல் பாதம் புதனின் 4ஆம் பாதம் தான் பயங்கரமான தோஷத்தை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லல, இதை அனுபவத்தால் பார்த்தாச்சு. இந்த அனுபவத்தால் இதுல என்ன சொல்றான்னா அந்த கேது புத்தியோ புதன் புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடக்கும் போது உங்களை வச்சு பிழிஞ்சிருவான். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இதை நான் அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஏன்னா எனக்கு கண்டாத்திர நட்சத்திரத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்துட்டார், லக்னாதிபதியே உட்கார்ந்துட்டார். எப்படி இருக்கும் பாருங்க. இத்தனை மீறி என்ன சொல்லலான்னா எல்லாத்தையும் சரி கடவுள் நமக்கு இப்படித்தான் கொடுத்துட்டாரு. அதை போய் நம்ம போய் என்ன சொன்னா மீண்டு எடுத்து அதை செஞ்சிருவேன் எதை செஞ்சிருவோம், ஒன்னும் செய்ய முடியல. இன்னமும் உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்னமும் என்ன சொன்னா லிமிட்டடோட என்ன சொன்னா சாப்பாடு எடுத்தா ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் லிமிட்டுக்கு மேலன்னா வயிற்ற ஊத வச்சிருவான். கேது என்று சொல்லக்கூடியது முடக்கம் தானே, லாக் பண்ணி விட்டுருவான். சரி கொஞ்சம் லைட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன செய்வான் தெரியுமா? பசியை தூண்டி என்ன சொன்ன கொன்றுவான். என்ன சொல்லுவாங்க, என்னையா என்ன சொன்ன கொஞ்சம் பொறுக்க மாட்டேங்கல, வேற வழி இல்லை அப்படின்னு. ஏன்னா அதற்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நபர் ரொம்ப சாப்பிட்டா சீரழிவாரு, குறைவா சாப்பிட்டா பசியால துடிப்பாரு. அப்ப அதற்காகவே என்ன சொல்லணும், எங்க ஊருக்கு போனாலும் பையில என்ன சொல்லணும் பண்டம் இருக்கும், ஸ்நாக்ஸ் கண்டிப்பா இருக்கும், பிஸ்கட் இருக்கும், பொரிகள் இருக்கும், உப்புக்கல்ல இருக்கும், இதெல்லாம் இருக்கும்.
அந்த அந்த சூழ்நிலை வரும்போது டக்குன்னு ஒரு 4 வாய் எடுத்து போட்டு ஒரு தண்ணியை குடிச்சாச்சுன்னா சரியா போயிடும். இப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். யாருமே படைத்த இறைவன் கூட மனிதனாக பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் கண்டாத்திர நட்சத்திரம் வேலை செய்யும். அதெல்லாம் வேலை செய்யாம இருக்காது. அதனால நீங்களும் பரிசித்து பாருங்கள். நுணுக்கமாக ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு இது என்ன சொல்லணும், ஒரு அழகான கிஃப்ட் மாதிரி. பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.